அன்பார்ந்த ஆண்டவருக்கு பிரியமான மக்களே, நாம் யூபிலி ஆண்டில் இருக்கிறோம். யூபிலி என்றால் யோபேல் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஒரு முக்கியமான தருணம், அனைவரையும் கொண்டாட அழைக்கிற தருணமாக பார்க்கிறோம். ஆக கடந்த 2024 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ் விழாவோடு இந்த ஜூபிலியானது மிக சிறப்பாக ஆடம்பரமாக தொடங்கப்பட்டது. இவையெல்லாம் நாம் அறிவோம். இது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் டிசம்பர் 29 திருக்குடும்ப திருநாளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1300 திருத்தந்தை போனிபஸ் 8ஆம் போனிபஸ் அவர்கள் இந்த பாரம்பரியத்தை, யூபிலி பாரம்பரியத்தை தொடங்கினார்கள். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருச்சபையில இந்த யூபிலியை கொண்டாடுவோம். இந்த யூபிலியானது எதற்காக என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டது. நாம் பழைய ஏற்பாட்டிலே யூத மறையிலே பார்ப்பதெல்லாம் யூபிலி ஆண்டு என்பது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. அங்கே 4 காரியங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டது. ஒன்று, நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து நாம் ஒப்புரவாவது, டு ஃபர்கிவ், டு ரெக்கன்சைல் வித் ஈச் ஒன், வித் எவ்ரி ஒன். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய மக்கள். ஒப்புரவு என்பது யூபிலியினுடைய முக்கியமான முதன்மையான செய்தியாக சொல்லப்பட்டது. 2வது, அடிமைகளை எல்லாம் விடுவிப்பது, டு செட் ஃப்ரீ ஆல் த ஸ்லேவ்ஸ். அப்பொழுது அவர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்கள் விலை கொடுத்து மனிதர்களை வாங்கி அடிமைகளாக வைத்திருந்தார்கள். யூபிலி ஆண்டிலே அவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் நாம் பார்ப்பது, நாம் நம்முடைய குடும்பத்திற்குள் வருவது, நம்முடைய தளங்களுக்கு திரும்புவது, நம்முடைய அடிப்படைகளுக்கு திரும்புவது, நம்முடைய மூலங்களுக்கு திரும்புவது, நம்முடைய ஆதாரங்களுக்கு திரும்புவது, டு ரிட்டர்ன் பேக் ஹோம். 4வது, ஓய்வெடுப்பது. இந்த நாளையும் நாம் இன்றைய காலச்சூழலில் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இன்றைக்கு தனி மனிதனுக்குள்ளே ஒப்புரவில்லை. அவன் தன்னையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறான். இந்த நாளையுமே ஒரு மனிதன் முழுமையாக ஆண்டவர் விருப்பப்படி செய்து இந்த ஆண்டு 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் நம்பிக்கையோடு ஏதோ ஒன்றை அடைவதற்காக அடைந்து விடுவோம் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் பயணிக்கிறோம் என்றால், அந்த அடைதல் எங்கிருக்க வேண்டும்? நாம் எல்லாரையும் மன்னிப்பதில்லை. நமக்கு எல்லோருக்கும் மன காயங்கள் இருக்கிறது. நாம் பலரை காயப்படுத்தி இருக்கிறோம். கருத்தியல் வழியாக, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் வழியாக, இந்த சமூக தீமைகள் வழியாக, ஜாதியங்களை தூக்கி பிடித்ததன் வழியாக, மற்றவர்களை மட்டம் தட்டியதன் வழியாக. எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த அடிப்படை தர்மத்தை மறந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று நாம் நம்முடைய எண்ணத்திலே, செயல்களிலே நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் செய்தவையெல்லாம் இந்த சமூகத்தை வளரவிடாமல் அவைகளையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் குடும்பத்துக்குள்ளாக, ஊருக்குள்ளாக, பங்குக்குள்ளாக, மறைமாவட்டத்துக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக இந்த உலகத்திலே காயப்பட்டிருக்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறோம். நாம் மன்னிப்பை கேட்கவும் மன்னிப்பை வழங்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது இந்த யூபிலியினுடைய முதல் நோக்கம். 2வது நோக்கம், நாம் அடிமைகளை விடுவிக்க வேண்டும். அடிமைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியை ஆண்டவர் தன்னுடைய பணியாக சொன்னார். ஏழைகளுக்கு அறிவிக்கிற பணி. ஆக இந்த விடுதலை பணி இன்று சமூக கட்டுகளுக்குள் இருக்கிற மனிதனை நாம் எப்படி விடுவிக்க போகிறோம்? இன்றைக்கு பெண் விடுதலை என்று இருக்கிறது. ஒரு கணவன் தன் மனைவியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நினைக்கிறானே, அந்த மனநிலையை மாற்றி மனைவி என்பவள் எனக்கு சமமானவள், என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய இணை, என்னுடைய துணை என்று உணர்கிறது. ஆண் பிள்ளையை போல பெண் பிள்ளையையும் பார்ப்பது. இப்படி பாலின வேறுபாடு இல்லாமல் மனிதனுக்குள் நாம் அனைவரும் ஆண்கள் பெண்கள் என்ற ஆண் ஜாதி பெண் ஜாதி என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு எல்லா ஜாதிகளையும் தூக்கி எறியக்கூடிய மனநிலை. இப்படிப்பட்ட நிலைகளில் சமூக கட்டுகள், சமுதாய கட்டுகள், பொருளாதார அடிமைத்தனம், பல்வேறு விதமான அடிமைத்தனம் இருக்கிறதே. எல்லாருக்குமான விடுதலையை திருச்சபை அடைய, திருச்சபை அதற்காக முன்னெடுப்பு எடுக்கவில்லை என்றால் யார் எடுப்பார்கள்? இந்த உலகத்துல கேபிட்டலிசம், டெமோக்ரசி, இன்னும் சோசியலிசம், இப்படி பல்வேறு விதமான தன்மைகள் இருந்தாலும் இந்த வேறுபாடானது, பாகுபாடானது பாரதூரமாக இருக்கிறது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பல்வேறு காரியங்கள் இருப்பதனால் அவர்கள் அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாமல், அடிப்படை உரிமைகளை வாழ முடியாமல்
மானுட உரிமைகளை பெற முடியாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, முணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் எழுந்து இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க செய்ய நாம் முதலிலே தனிப்பட்ட விடுதலை அடைய வேண்டும். நமக்குள் இருக்கிற தவறான எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நான் உயர்ந்தவன் என்ற நிலை தவறல்ல, மற்றவனும் உயர்ந்தவன், எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்ற உயர்வான எண்ணம் இல்லாதவரை நான் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்ற இந்த மனநிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நான் விடுதலை பெறாதவரை, unless I am emancipated from my own clutches, I cannot emancipate. மற்றவர்களுக்கான விடுதலை பற்றி என்னால் சிந்திக்கவே முடியாது. அடிமைப்படுத்துகிறவன், ஆள நினைக்கிறவன், அடுத்தவனை அமுக்கி வைக்க நினைக்கிறவன் எப்பொழுதும் அவன் விடுதலை வழங்க முடியாது. இயேசு அனைவருக்கும் விடுதலை கொடுத்தார். சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, ஆன்மீக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை என்று அனைவரையும் விடுதலை வாழ்வுக்கு அழைத்தார். அப்படிப்பட்ட விடுதலையை திருச்சபை வழங்க வேண்டும். அதற்கான காரியங்களை திருச்சபை தொடங்க வேண்டும். வழிபாடுகளோடு நம்முடைய ஜூபிலி விழாக்கள் முடிந்து விடக்கூடாது, அல்லது ஒரு சில அடையாள காரியங்களோடு முடிந்து விடக்கூடாது. அடிப்படை காரியங்கள், மனிதனை உழுக்கக்கூடிய, எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று எல்லாரும் கேட்கக்கூடிய மற்ற சமூகங்கள், இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் இந்த யூபிலி ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே, அன்ற தொடக்க திருச்சபையில் இருந்ததை பார்த்தவர்கள் மெய்சிலிருத்தது போல ஒரு திருச்சபைக்குள் ஒரு புதிய விடுதலை இயக்கம் தொடங்க வேண்டும். தனிப்பட்ட மனிதனை விடுவித்துக் கொள்வதையும் மற்றவர்களை விடுவிக்கிற பணியையும், இது ஆயரால் தொடங்கப்படுகிற காரியம் அல்ல, ஒரு குருவால் தொடங்கப்படுகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய விசுவாச அழைப்பை உணர வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருப்பதனுடைய அழைப்பு, நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை என்றால் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு உயர்ந்தவன், விலையேற பெற்றவன் என்றால் அவரும் என்று நினைக்கிற நினைப்பு தான் உண்மையான விடுதலை கொடுக்கும். மூன்றாவது, நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புவது. இல்லங்களுக்கு திரும்புவது என்றால் நாம் மாறிப்போய் இருக்கிறோம், விலகி போய் இருக்கிறோம். நம்முடைய மூலங்களை, நம்முடைய அடிப்படை கோட்பாடுகளை, நற்செய்தியினுடைய விழுமியங்களை, மானுட விழுமியங்களை, மனித கோட்பாடுகளை, கடவுளுடைய போதனைகளை எல்லாவற்றையும் விட்டு சுயநலத்தினால், தன்னுடைய வளர்ச்சி, தான் என்ற அகங்காரம், இவ்வுலக போக்கு, இந்த உலகம் இழுத்து சென்ற வழியிலே நாம் சென்றிருக்கிறோம். அதை ஊதாரி மைந்தன் அப்பாவை விட்டுவிட்டு அப்பாவினுடைய அருள் நிழலிலே குடும்பத்துக்குள் வாழ முடியாமல் அவன் இஷ்டம் போல போனானே, அவன் ஒரு நாள் நினைத்தானே, நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். அது போன்ற உண்மையான மனமாற்றம் நம்முடைய இல்லங்களுக்கு வர வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியேறிய பிள்ளைகள் தாய் திருச்சபைக்கு வர வேண்டும். வீடுகளை விட்டு வெளியேறி போன பிள்ளைகள் வீடுகளுக்குள் வர வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீண்டும் ஒற்றுமைக்குள் வர வேண்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் சமாதானத்துக்கு திரும்ப வேண்டும். ஆலயத்திற்கு செல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். குடும்பங்களில் ஜெபம் இல்லாத பிள்ளைகள் மீண்டும் தொடங்க வேண்டும். நாம் இழந்து போனதை, விட்டுவிட்டதை, வழிமாறி போனது எல்லாவற்றிலிருந்தும் திரும்பி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் போதனைப்படியும் திருச்சபையின் போதனைப்படியும் எல்லாரும் திருச்சபையின் பிள்ளைகள், இயேசுவின் மறையுடலின் உறுப்புகள் என்பதை உணர்ந்து நாம் நம் இல்லங்களுக்கு திரும்புவோம். To return home is the third important thing. நமக்கு யூபிலி ஆண்டிலே நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புவது, நம்முடைய உறைவிடங்களுக்கு திரும்புவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மையான போதனைகளை திரும்பி அதை கடைபிடித்து வாழ முற்படுவது. நாலாவது, ஓய்வு. ஓய்வு என்றால் மனிதன் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறான். எழுவது எதற்காக? இறைவனை தேடவா? தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்கிறான் என்பதனாலா? அல்லது இந்த சமுதாயத்திற்காகவா? பணம், இந்த உலகத்தினுடைய அதிகாரம், இந்த உலகத்தினுடைய போக்குல அவன் ஏதோ ஒன்று அவனுக்கு முக்கியமாக தெரிகிறது. அடிப்படையான கடவுளை, தன் குடும்பத்தை, தன்னுடைய சமாதானத்தை, உலகத்தினுடைய அமைதியை, இயற்கையை பாதுகாப்பது எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவன் காலை 4 மணியிலிருந்து இரவு 1 மணி 2 மணி வரை, ஏன் நீங்கள் பாருங்கள், ஃப்ரீவே, ஹைவே எல்லாவற்றிலும் மனிதர்கள் 24 மணி நேரம் போய்கொண்டே இருக்கிறான். ஓய்வே இல்லை. ஒன்றுக்காக, பணத்துக்காக, அந்த அகங்காரத்திற்காக ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த யூபிலி ஆண்டு அவனுக்கு சொல்லுவது, நீ ஓடியது போதும், சற்று நில், ஓய்வெடு. உன் உடல் நலத்திற்காக,
உன் மன நலத்திற்காக, உன் ஆன்மீக நலத்திற்காக இந்த ஆண்டில குடும்பமாக நீ திருத்தலங்களை நோக்கி செல், குடும்பமாக திருப்பயணம் செல், உன் குடும்ப பிள்ளைகளோடு டூர் போ, அவர்களோடு நேரம் செலவழி, பிள்ளைகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ண கற்றுக்கொள், பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள். விடுமுறை நாட்களில ஆண்டவருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளே குடும்பமாக கோயிலுக்கு போ, ஓய்வெடு. ஆண்டவருக்குள் ஓய்வெடுப்பது. கடவுள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அப்படி என்றால் அவர் அழுத்து போய் ஓய்வெடுக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் செய்த எல்லாவற்றையும் கண்டு கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார். நம்மையும் அந்த ஓய்வு நாளில ஆண்டவரை புகழ. ஆக 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பொழுது நாம் யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். 2000 நான் இளம் குருவாக இருந்தேன். தெர்சியம் முலேனியம் 3000 ஆண்டு வரும் வேளையிலே என்று திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்தியாவில் டெல்லிக்கு வந்து அந்த நேரத்தில் எல்லாம் சிறப்பு கருத்துக்களை நமக்கு கொடுத்தார். ஒரு சுற்றறிக்கையும் வெளியிட்டார்கள். அந்த 2000 ஆண்டுல அது சிறப்பாக ஜூபிலி ஆண்டு 2000 என்றெல்லாம் கொண்டாடினோம். அது ஏற்படுத்திய பெரிய விளைவு என்ன? எல்லாம் டாக்குமெண்ட் பேப்பர்களிலே வந்தது, செய்திகளாக வந்தது, மறையுரைகளாக வந்தது. வார்த்தையில் இருந்தது வாழ்வாகவில்லையே, மாற்றம் ஏற்படவில்லையே, தயக்கமாக இருக்கிறது. 2025 ஒரு ஆண்டு ஜெபிக்கும்படியும் தயாரிக்கும்படியும் 2024 முழுவதும் திருத்தத்தை அழைப்பு விடுத்தார்கள். பெரிய மாற்றம் இன்னும் வரவில்லை. ஜூபிலி தொடங்கிவிட்டது. நம் பங்குகளிலே ஜூபிலி கொடி தொங்குகிறது, கொடியேற்றி இருக்கிறோம், ஜூபிலி சிம்பல் இருக்கிறது. அதை குறித்து தொடக்க விழாக்களை வைத்து விட்டோம். என்ன செய்ய போகிறோம்? திருப்பயணம் போவோம், அல்லது ஆயர்கள் கொடுக்கின்ற தன்மைகளை நாம் கடைபிடிக்க போகிறோம். ஆனால் மனிதன் தானாக உணர்ந்து தான் யார் என்பதை தெரிந்து அவன் தனக்குள்ளாகவே பயணித்து தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் கண்டு அவன் சீர்திருத்தி கொள்ளாதவரை அவன் வெளியிலே எதையும் சீர்திருத்த முடியாது என்பதுதான் உண்மை. எவ்ரி virtue starts at home. ஒவ்வொரு புண்ணியமும் நமக்குள் திரும்ப வேண்டும். யூபிலி ஆண்டு நமக்கு பல்வேறு பரிபூரண பலன்களை கொண்டு வரப்போகிறது. திருத்தந்தை அறிவித்திருக்கிறார்கள். 4 திருத்தலங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள சொல்கிறார்கள். நம்மால் ரோமாபுரிக்கு போக முடியாது. நம்முடைய மறைமாவட்ட ஆயர் நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற திருத்தலங்களுக்கு போக சொல்கிறார். நாம் திருத்தலங்களுக்கு போவது ஒன்றும் புதியதல்ல. ஆனால் இந்த யூபிலி ஆண்டில நாம் எந்த மனநிலையோடு போக போகிறோம்? நம்முடைய இல்லத்திலிருந்து நம் குடும்பமாக, பங்காக, நம்முடைய சமூகமாக சேர்ந்து போக வேண்டும். அந்த பங்கு சமூகமானது பிளவுபட்ட சமூகம் என்றால் எல்லோரும் சேர்ந்து நடக்க வேண்டும். அது பக்கத்து பங்குக்கு கூட போகலாம். ஆனால் எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு, எல்லா இன மக்களையும் சேர்த்து கொண்டு கிறிஸ்தவர்களாக ஒன்றித்து நாம் பயணித்து ஒன்றாக உண்டு, ஒன்றாக பழகி நாம் எப்படி ஒரு ஒற்றுமை உணர்வை, ஒருமைப்பாட்டை உருவாக்கலாம் என்று நாம் பார்க்கலாம். ஜெபத்தின் வழியாக, செயல்பாடுகள் வழியாக, மறுபடியும் அவற்றை மக்களுக்கு அறிவுறுத்துவதன் வழியாக நாம் செய்தால் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆக 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்ததை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக மாற்றி, பின்பு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த யூபிலி அனுபவத்தை பெறட்டும் என்று இருக்கிற இந்த வாய்ப்பு அருமையானது. இன்னும் 2033 இயேசு பிறந்ததனுடைய 2033வது ஆண்டை சிறப்பாக கொண்டாட போகிறோம். அது இன்னும் நமக்கு ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள் வரப்போகிறது. ஆகவே இதையெல்லாம் ஒரு தருணங்களாக கடந்து போய் விடாமல் இந்த தருணத்திலே கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அருளை, நம் திருச்சபைக்கு வைத்திருக்கிற மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். தஞ்சாவூர் மறைமாவட்டத்திலே அற்புத விதமாக இதை தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு விதமான கோட்பாடுகள், பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை தஞ்சை ஆயர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதன்படி ஒவ்வொரு மறைவட்டமும் ஒவ்வொரு பங்கும் செயல்படுத்த வேண்டும். நம்முடைய பங்குகளில் இருக்கிற ஏழைகளுக்கு புதுவாழ்வு கொடுப்போம். நம் பங்குகளில் இருக்கிற ஜாதிய வேறுபாடுகளுக்கு வழிகாட்டுவோம். மனிதனுக்கு கல்லறையில் இடம் கொடுக்க கூட மனம் இல்லாமல் இருக்கிற மக்கள், ஜாதியை பார்த்து கல்லறையிலும் ஜாதிக்கு சண்டை போடுகிற கிறிஸ்தவ சமூகம் மாற வேண்டும். இல்லை என்றால் இந்த யூபிலி விழா அநாகரிகமானது, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே இன்றைக்கும் பொது கல்லறைகள் மட்டும் உருவாக வேண்டும். எல்லா மக்களும் கல்லறைகளிலாவது இறை மக்களாக அடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் காத்திருக்கின்ற மீட்பு நாளுக்காக காத்திருக்கிற அது போன்ற அடிப்படை மாற்றங்களை நாம் கொண்டு வர சில பேர் இதற்காக துணிந்து வர வேண்டும், முயன்று போராட வேண்டும். வெற்றி பெற முடியும். யூபிலி அருள்
அந்த ஜூபிலேஷன் என்ற உண்மையான மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். நாம் இந்த ஆண்டை வருகின்ற 2025 டிசம்பர் 24 நிறைவு செய்யும் போது நம் மனசாட்சியை தொட்டு கேட்போம். வழிபாடுகள் நடத்தினோம், பல்வேறு விதமான சடங்குகள் வைத்தோம், பல்வேறு விதமான அடையாளங்களை வைத்தோம். ஆனால் நாம் கடந்து வந்த பாதை எது? நாம் அடைந்த இலக்கு எது? நாம் இமயங்களை அடையவில்லை என்றாலும் ஒரு சில மாற்றங்களையாவது இந்த 2025 யூபிலி ஆண்டு நம் பங்குகளில், தனி நபர்களில், நம் குடும்பங்களில், நம் மறைமாவட்டங்களில் ஏற்பட எல்லா பிள்ளைகளும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லா கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, ஒற்றுமை உணர்வோடு, ஒரு குடும்ப உணர்வோடு, அன்பிய உணர்வோடு உருவாகக்கூடிய மாற்றம் ஏற்பட ஆண்டவர் அருள் புரிவார். நம் இதயங்களையும் நம் எண்ணங்களையும் இறைவன்பால் எழுப்புவோம். ஹாப்பி ஜூபிலி டு ஆல் ஆஃப் யூ.